ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம முட்டை இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கு கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மிளகாய் பொடி சேர்த்து, மஞ்சள் பொடி, கொஞ்சமாக உப்பு, இதை நான் 3 முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் சோம்பு சேர்த்துக்குங்க. சோம்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நம்ம வெங்காயத்தை வதக்கிக்கலாங்க. இப்போ இதில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதில் நான் ஒரு தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுக்கலாம். மல்லிப்பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கரம் மசாலா பொடி 1 டீஸ்பூன், 1/2 ஸ்பூன் ஜீரக பொடி, 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி, உப்பு தேவைக்கு. இப்போ இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ஒரு 2 நிமிஷம். இல்லை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க. தண்ணி சேர்த்துக்கலாம். முட்டை கிரேவிக்கு தேவையானங்க. இது நல்லா சப்பாத்தி அப்பத்துக்கெலாம் நல்லா இருக்குங்க தொட்டு சாப்பிட்றதுக்கு. கொதிக்குது. இப்போ நம்ம முட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம். இப்போ தேவைக்கு கொஞ்சமாக பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ மூடி போட்டுக்கலாங்க 2 நிமிஷம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. என்னுடைய அருமையான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக அப்பத்துக்கு சப்பாத்திக்கு இதுக்கெல்லாம் நமக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இந்த முட்டை கறி நல்லா இருக்குங்க. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறையா பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோலாம் போய் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.